இது விக்கிரகம் செய்யறது திருவகர கல்லில் தான் செய்வோம். அதான் நல்லாயிருக்கும். நான் எல்லாம் ஒரு 25 வருஷமாக செய்கிறேன். 25 வருஷமா. எந்தெந்த சிலையெல்லாம் செய்வீங்க? நான் ஐயனார் சிலை, பெருமாள் சிலை, அனைத்து சிலையும் செய்வோம். நல்லா சைஸ் எல்லாம் எப்படி? சைஸ் எல்லாம் அடி கணக்கு தான். சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ். ஆமாம், இதெல்லாம் 1.25 அடி, இது 4.5 அடி. இப்போ இந்த 4 அடி இருக்குல்ல, செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இது குறைஞ்சது ஒரு 15 நாள் ஆகும். 15 நாள் ஆகும். அது எப்படி இந்த பாறையை எடுத்துட்டு வந்து செய்வீங்களா? ஆமாம், கல்லை எடுத்துன்னு வந்து அதை கட் பண்ணி செய்யணும். கல்யாணம் கிடந்து பாம்பாக்கி. ஓ, அதுல வரைஞ்சி அதுக்கப்புறம் செய்யணும். ஆமாம், மார்க் பண்ணி தான் செய்யணும். மார்க் பண்ணி தான் செய்யணும். ஆமாம். இந்த மாதிரி ஃபினிஷிங்ல எப்படியா வந்து ஃபினிஷிங்கா? பிட்டு இருக்குது, பிட்டால் போட்டு கரைச்சிட்டு ஜிசி கல் சாணக்கல் போட்டு வாஷ் பண்ணிட்டு நைஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் சின்னதாக ஒரு பெயிண்ட் இருக்கும், பிளாக் பெயிண்ட்டு, அதை இப்போ தடவிட்டு டிசைன் பண்ணி. இப்போ இந்த ஒரு சிலை செஞ்சிருக்கீங்களா, இது எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்கு? இது அழியாத சிலை. அழியாத ஒரு சிலை. இப்போ நீங்க செய்யும்போது சின்ன ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்றீங்க? அதை அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சா பண்ணலாம், இல்லைன்னா தூக்கி வரோம். திருப்பி வேற யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. வேற சிலை செய்யும். இப்போ சிலை செய்யற வந்து கேட்கறவங்க அதிகமாக உங்களுக்கு எந்த மாதிரி சிலையெல்லாம் கேட்குறாங்க? அதிகமாக வந்து கிராமத்தில் உள்ள சிலைங்க, மாரியம்மனை, அங்கே அந்த கன்னியம்மன், தோரசக்தி, அதெல்லாம் கேட்பேன். இது செய்ய உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு? இதுக்கா? இது 2 நாளில் முடிச்சிடும். 2.5 நாளில் முடிச்சிடும். இப்போ இந்த சிலைலாம் ஃபுல்லாக ஆர்டரா? ஆர்டர் தான். ஆர்டர், ரெடிமேட் கிடையாது, ஆர்டர் தான். ஓகே. கரெக்டாக உங்கள் கடை எங்கே இருக்கு? திருவக்கரை லைனு. அந்த மாதிரி பிற்காது. இப்போ நீங்கள் 25 வருஷமா இந்த சிலை செய்யணும்னு சொன்னீங்கல்ல, நீங்க அதிகபட்சமா பெரிய சிலை செஞ்சது எத்தனை அடி? அதெல்லாம் ஒரு 12 அடியில் செஞ்சிருக்கோம். 12 அடி செஞ்சிருக்கேன் அதிகபட்சமா. அது என்ன சிலையா இருக்கு? அது வந்து சாய் பாப்பா பாப்பா சிலை பெருத்திங்கிறான், அது பண்ணி சிலை செய்யும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு? அது இருக்கும் தான், அது பார்த்தா முடியாது. அதனால என்ன பிரச்சனை வரும் தான். இப்போ வண்டிகள்லாம் போகுது, எவ்வளோ போகுது, ட்ரெஸ் இருக்குது தான், ஏதோ பார்த்து போக வேண்டியது தான். கல் வேலைக்காரன் குறை எழுத்துக்காரனும் தான். புரியுதா? ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை இருக்கும், அப்புறம் போக வேண்டிய இடத்துக்கு போகன்றது தான், அவ்வளோதான். சரி, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 97 86 57 59 76.